ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரளம் ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறோம். எங்கள் வீட்டு பால்கனியில் பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக ரோஜா பூத்து குலுங்குது. ஸோ நிறைய மொட்டுக்களும் இருக்குது, நிறைய பூத்தும் இருக்குது. பாருங்கள், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த செடி ஒரு நாள் 2 நாள் தண்ணி ஊற்றாமல் மறந்தாச்சு. அப்படியே எல்லாமே பட்டு போய் காஞ்சி போயிடுச்சிங்க. அச்சச்சோ, ரோஜா செடி போயிடுச்சு போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது பண்ணதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணதில் எல்லாமே சூப்பராக புதுசாக இலைகள்லாம் எல்லா இடத்துலையும் மொட்டுக்கள் வச்சு எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டு செம்பருத்தியுமே இப்போ நல்லா மொட்டு விட்டு பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மொட்டும் பூவுமா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சரி, உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். ஆனால் என்னென்னா, பூவெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. எப்பயுமே ரொம்ப பெருசாக பூக்கும் இது. ஸோ இந்த வாட்டி பூ ஏன் சின்னதாச்சு அப்படின்னா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை. ஸோ அடுத்த வாட்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.